ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அழகாக குட்டியாக சுட்டியாக இருக்கிற என்னோட குட்டீஸுக்கு இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஆமாம் குட்டீஸ், இன்றைக்கி நான் என்ன கதை சொல்ல போகிறேன்னு தெரியுமா? சில நேரங்களில் உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா உங்கள் கூட இருக்கிற யாராவது ஒருவர் உங்களை காயப்படுத்தியோ இல்லைனா வேதனைப்படுத்தியோ அப்படி இல்லைனா உங்களை போக விட்டு உங்கள் பின்னாடி எதையாவது ஒரு குறையோ சொல்லியிருக்கலாம். சில நேரங்களில் இது உங்கள் இருதயத்துக்கு காயமாகவும் இருதயத்துக்கு வேதனையாகவும் இருந்திருக்கலாம். இதனால் நீ என்கிட்ட பேசாத, நான் உன்கிட்ட பேச மாட்டேன், இனிமேல் எந்த காரியத்திலும் நம்ம சேர்ந்து இருக்க வேண்டாம், இந்த காரியத்திலையும் நான் உன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சில பொருத்தனைகளை பண்ணியிருக்கலாம். ஆமாம் குட்டீஸ், இதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அவங்கள மன்னிக்க முடியாதபடி இருதயத்தில் காயங்களும் ரணங்களும் இருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம எல்லாருமே ஒரு நோக்கத்தோடு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த நோக்கம் என்னன்னு நம்ம அறிந்து கொள்ளணும். ஆனால் ஏசப்பா இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அநேக இடங்களில் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்தாங்க. இன்றைக்கி எத்தனையோ கோடி மக்களுக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் கூடவே இருந்த 12 ஒருவர் தான் யூதாஸ். ஏசப்பா கூடவே இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும் இல்லையா? நம்ம பார்க்காமலுக்கே அவர் மேலே இவ்வளவு அன்பை வச்சிருக்கிறோம்னா பார்த்து அவங்க எவ்வளவு அன்பை வைத்திருக்க வேண்டும். ஆனால் அவங்க என்ன பண்ணினாங்க தெரியுமா? காட்டி கொடுத்தாங்க. ஏசப்பா யாருன்னு சொன்னாங்க. இதனால் ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க. யூதாஸுக்கு இது நியமிக்கப்பட்டதாக இருந்தாலும் ஆனால் அவங்க செஞ்சது தப்பு தானே. இந்த உலகத்தில் இருந்த பணத்துக்காகவும் செல்வத்துக்காகவும் இந்த ஒரே ஒரு உலக இரட்சகராகிய ஏசப்பாவை அவங்க காட்டி கொடுத்தாங்க. இதனால் மனசில் வேதனையோட ஆண்டவர் சிலுவைக்கு போனாலும் யூதாஸை மன்னிச்சார். யூதாஸை அவர் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டார். தப்பு பண்ணினாலும் ஏசப்பா சிலுவையில் இரத்தத்தை சிந்தி நமக்காக அடிக்கப்பட்டாலும் மன்னித்தார். மன்னித்ததுனால யூதாஸ் ஆனாலும் தன்னுடைய இருதயத்தில் தான் செய்தது தப்பென்று உணர்ந்து தன்னுடைய ஜீவனை விட்டு விட்டான். ஆனாலும் ஏசப்பா அவனை மன்னித்தார். இன்னைக்கு நம்ம யார் மேலேயாவது ஒரு கோபத்தோடு மறக்க முடியாத காயத்தோடு இருந்தோம்னா அவங்கக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்க. ஏசப்பாவை போல் இந்த பூமியில் வாழலாம். அவன் குட்டீஸ், பாய்.